வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய கால்களையும் இடுப்பு பகுதிகளையும் பலமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான எளிமையான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும், அந்த உடற்பயிற்சிகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ உடற்பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னாடியே தெரிந்து கொள்ளணும். அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆடை முக்கியமாக இருக்கு. தளர்வான பருத்தி உடைகள் மற்றும் வழுக்காத காலணிகளை நம்ம பயன்படுத்தணும். தண்ணீர் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, பயிற்சிக்கு இடையிடையே சிறிய அளவில் தண்ணீர் குடித்து உடலை நீரேற்றமாக வைத்திருக்கணும். ரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓய்வு வாரத்தில் 5 நாட்கள் பயிற்சி செஞ்சுட்டு 2 நாட்கள் உடலுக்கு ஓய்வு அளிக்கிறது தசைகள் மீண்டு எழுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா அந்த தரையினுடைய தன்மையை செக் பண்ணணும். வழுக்காத தரை அல்லது யோகா மேட் இதெல்லாம் பயன்படுத்துறது பாதுகாப்பானதுங்க. ஸோ இப்போ அந்த கால்களையும் இடுப்பு பகுதிகளையும் வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய உடற்பயிற்சிகளை பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்கள், இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம கால்களை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் நாற்காலி அமர்வு பயிற்சி கால்களை வலுப்படுத்துறதுக்கு செய்யலாம். அதாவது சேர் ஸ்குவாட்ஸ் அப் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உறுதியான நாற்காலியில் அமர்ந்து கைகளை முன்னால் நீட்டியபடி மெதுவாக எழுந்து நிற்கணுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் மெதுவாக அமரணும். ஸோ இந்த மாதிரி உட்கார்ந்து அதாவது அமர்ந்து எழுந்து மீண்டும் அமரக்கூடிய ஸ்குவாட் உடற்பயிற்சி, நாற்காலி அமர்வு பயிற்சின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் செய்யணும். இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, இது தொடைகள் மற்றும் பின்பகுதி தசைகள் அந்த கிளட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வலுப்படுத்தும். இதனால பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் நிற்க முடியும், நடக்க முடியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியுங்க. ஸோ அதனால இந்த நாற்காலி அமர்வு பயிற்சி நீங்கள் செய்யலாம். சாய்வு சுவர் சாய்வு பயிற்சி வால் ஸ்லைட்ஸ் நீங்கள் பண்ணலாங்க. இது உங்களுடைய கால்களை வலிமைப்படுத்தும். சுவற்றில் முதுகை சாய்த்தபடி நின்று முழங்கால்களை சற்று மடித்து மெதுவாக கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வரணும். ஸோ இது முழங்கால் மூட்டுகளுக்கு பலம் சேர்க்கும். இது ஒரு சிலரால் செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆல்ரெடி அந்த உடல் பலமாக இல்லாமல் தளர்வு ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் அவங்க பார்த்தீங்கன்னா நடுக்கமெல்லாம் அவங்களுடைய உடல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்கலாம் இந்த சுவர் சாய்வு பயிற்சி செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஓரளவுக்கு உங்களால் நிற்க முடியுது, நடக்க முடியுது, பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த சுவர் சாய்வு பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இது உங்களுடைய அந்த மூட்டுகளுக்கு தான் பலம் சேர்க்கும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம் எல்லாம் இல்லாமல் மூட்டுகளை இலகுவாக உங்களுக்கு பலமாக வைத்திருக்குங்க. கால் விரல் மற்றும் குதிங்கால் பயிற்சி டோ அண்ட் ஹீல் ரைசஸ் அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய கால்கள், கால் பாதங்கள் எல்லாமே உங்களுக்கு வலுவாக இருக்கும். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் நின்ற நிலையில் குதிங்கால்களை உயர்த்தி அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறக்கணுங்க. அதே போல் கால் விரல்களை உயர்த்தி பயிற்சி செய்யணும். இது கணுக்கால் மற்றும் கெண்டைக்கால் தசைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த கால் எலும்புகளை இதனால் வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். நடக்கலாம், ஓடலாம், நிற்கலாம், பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த உடற்பயிற்சியாக நமக்கு இருக்குங்க. இடுப்பு பகுதிகளை வலுப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு கால் உயர்த்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பயிற்சியை நீங்கள் செய்யலாம். சைடு லெக் ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு நாற்காலியை பிடித்து கொண்டு நேராக நின்று ஒரு காலை மட்டும் பக்கவாட்டில் மெதுவாக உயர்த்தி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும்போது இடுப்பு எலும்புகளுக்கு அந்த ஹிப்போடைய ஜாயின்ஸுக்கெல்லாம் இது உறுதி அளிக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும். ஸோ இந்த இடுப்பு உடற்பயிற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழங்கால் உயர்த்துதல் knee ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடற்பயிற்சியுமே நீங்கள் செய்யலாம். ஒரே இடத்துல நின்றபடி நடப்பது போல முழங்கால்களை இடுப்பு வரைக்கும் உயர்த்தி நீங்கள் இறக்கணும். சமநிலை, அதாவது பேலன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சுவரை பிடித்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் அந்த முழங்கால் உயர்த்துதல் பயிற்சி நீங்கள் செய்யலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பயிற்சி செய்யலாம். பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தரையில் நீங்கள் படுத்துக்கொண்டு முழங்கால்களை மடித்து பாதங்களை தரையில் ஊன்றி இடுப்பு பகுதியை மட்டும் மெதுவாக மேலே உயர்த்தணும். ஸோ இது இடுப்பு மற்றும் கீழ் முதுகை உங்களுக்கு பலப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சியாக தான் இந்த இடுப்பு பகுதி உடற்பயிற்சி உங்களுக்கு இருக்கு. சமநிலை மற்றும் நெகிழ்வுத்தன்மை, பேலன்ஸ் மற்றும் ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு சில உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஒற்றை காலில் நிற்கலாம். அதாவது ஒரு நாற்காலியை பிடித்து கொண்டு ஒற்றை காலில் 10லிருந்து 20 வினாடிகள் நீங்கள் நிற்கிறதுக்கு முயற்சிக்கலாம். இது தடுமாறி விழக்கூடிய அந்த நடக்கக்கூடிய அந்த தடுமாறி விழுறது தடுக்கக்கூடிய அந்த தடுமாறி விழுறத தடுக்கக்கூடிய திறனை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியதாக தான் சமநிலை மற்றும் நெகிழ்வுத்தன்மை உடற்பயிற்சி உங்களுக்கு இருக்கும். நடைப்பயிற்சி வாக்கிங் நீங்கள் பண்ணணுங்க. ஸோ இது உங்களுடைய கால்களை பலப்படுத்தும். அப்போ தினமும் 20லிருந்து 30 நிமிடங்கள் சீரான வேகத்தில் நடக்கிறது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் எலும்பு அடர்த்தி அந்த போன் டென்சிட்டியை அதிகரிக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் மேம்பட்ட கால் உடற்பயிற்சிகள் வந்து நீங்கள் செய்யலாம். அட்வான்ஸ்டு லெக் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னோக்கி காலை வந்து நீட்டுறது, ரியர் லெக் ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாற்காலியினுடைய பின்புறத்தை பிடித்து கொண்டு நேராக நிற்கணும். அதுக்கப்புறம் முழங்காலை மடிக்காமல் ஒரு காலை மட்டும் மெதுவாக பின்னோக்கி உயர்த்தி சில வினாடிகள் வைத்து விட்டு மீண்டும் பழைய நிலைக்கு நீங்கள் கொண்டு வரணுங்க. இது வந்து இடுப்பினுடைய பின்புற தசைகளை, அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுப்படுத்தும். கீழ் முதுகையுமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும். ஸோ அந்த மேம்பட்ட கால் உடற்பயிற்சிகளில் பின்னோக்கி கால் நீட்டுதல் அப்படின்ற இந்த உடற்பயிற்சி இதுக்காக நீங்கள் செய்யலாம். பக்கவாட்டு நடை, சைடு ஸ்டெப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடற்பயிற்சியை நீங்கள் வந்து செய்யலாங்க. இது வந்து முழங்கால்களை சற்று மடித்து, அதாவது செமி ஸ்குவாட் பொசிஷனில் வந்து முழங்கால்களை நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கணும். நண்டு நடக்கிறது போல் பக்கவாட்டில் 10 அடிகள் வலதுபுறமும் அதுக்கப்புறம் 10 அடிகள் இடதுபுறமும் நடக்கணுங்க. ஸோ இது வந்து இடுப்பு இணைப்புகள், அந்த ஜாயின்ஸ் இருக்குங்க இல்லையா, ஹிப்பு ஜாயின்ஸை வந்து சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே நிலைப்படுத்தும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பராமரித்து இடுப்பு வலி இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஏற்படாமல் இடுப்பு எலும்புகளை தசைகளை உங்களுக்கு வந்து வலுப்படுத்தக்கூடியதாக தான் அந்த பக்கவாட்டு நடைப்பயிற்சி இருக்குது. நாற்காலி மார்ச் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம செய்யலாம். ஸோ நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளணும். நடப்பது போலவே அமர்ந்த நிலையில் முழங்கால்களை மாற்றி மாற்றி மார்பு நோக்கி உயர்த்தணுங்க. ஸோ தரையில் நிற்க கடினமாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப கட்ட பயிற்சியாக அந்த உங்களுக்கு அந்த சரியான நிற்கிறதுக்கு கடினமாக இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு தான் நாற்காலி மார்ச் பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். இடுப்பு மற்றும் இடுப்பு பகுதி பயிற்சிகள் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வந்து ஹிப்பு பெல்விக் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாம்ஷெல் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தரையில் ஒரு பக்கமாக நீங்கள் சாய்ந்து படுத்து முழங்கால்களை மடக்கி வச்சுக்கணும். பாதங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்க வேண்டும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மேல்புறம் இருக்கக்கூடிய அந்த முழங்காலை மட்டும் ஒரு சிப்பி திறப்பது போல மேலே உயர்த்தி பிறகு கீழே நீங்கள் இறக்கணும். ஸோ இது வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய தசைகள், அந்த ஹிப்பு அப்டக்சஸ் இருக்குங்க இல்லையா, அந்த அப்டக்சஸை வந்து வலுப்படுத்தும். அப்புறம் இடுப்பு சுழற்சி, ஹிப்பு ரொட்டேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து கால்களை தோள்பட்டை அளவிற்கு அகட்டி வைத்து நிற்கணும். கைகளை வந்து இடுப்பில் வைத்துக்கொண்டு மெதுவாக இடுப்பை வந்து ஒரு பெரிய வட்டம் போல் நீங்கள் சுழற்றணும். அதாவது கடிகார சுற்றிலையும் சுழற்றணும், அப்புறம் எதிர்கடிகார சுற்றிலையும் சுழற்றணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இடுப்பு மூட்டுகளினுடைய இறுக்கத்தை வந்து இது வந்து குறைக்கும். ஸோ அதை இடுப்பு பயிற்சி, ஹிப் ரொட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம். சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்பு உடற்பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாங்க. கோஆர்டினேஷன் அண்ட் பேலன்ஸ் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் நேர்கோட்டு நடை வந்து வைக்கணும். அதாவது டேண்டம் வாக்கிங் இருக்கணும். தரையில் ஒரு நேர்கோடு இருப்பதாக நீங்களே கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பாதத்தினுடைய விரல்களுக்கு நேராக முன்னாடி அடுத்த பாதத்தை வச்சுக்கணும். ஸோ அந்த அடுத்த பாதத்தினுடைய குதிகால் வரும்படி கயிறு மேலே நடக்கிறது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால், அந்த ஒரு காலுக்கு முன்னாடி இன்னொரு கால் வச்சு மெதுவாக நேர்கோட்டு நடை, நீங்கள் ஒரு நேர்கோட்டு இருக்க மாதிரி நீங்களே கற்பனை பண்ணிட்டு நடக்கணுங்க. இது வந்து தள்ளாடாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இடுப்பு நிலைமையை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீராக்குவதற்கு இந்த பயிற்சி உதவிகரமாக இருக்கும். சுவரில் வந்து புஷ்அப் வந்து நீங்கள் பண்ணலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து வால் புஷ்அப் வந்து பண்ணலாம். கைகளை வந்து சுவற்றில் ஊண்டி புஷ்அப் செய்வது ஒட்டுமொத்த உடல் எடையையும் கால்களை தாங்குவதற்கும் பழகுவதற்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இடுப்பு பகுதியை வந்து நேராக வைத்திருக்கிறதுக்கு போஸ்டுரல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்யணும். ஸோ இந்த உடற்பயிற்சிகளை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இவங்கெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா உடல் நலம் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக கால் வலிமையாக இருக்கும். இடுப்பு பகுதி, இடுப்பு தசைகள், இடுப்பு எலும்பு எல்லாமே வலுவாக தான் இருக்கும். இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும் போது உடலில் அதிகப்படியான அழுத்தம் கொடுக்காம ஆரோக்கியமாக நீங்கள் வந்து செய்யணும். உங்களால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகப்படியான நேரங்கள் வந்து செய்யணும், வேகமாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. உடற்பயிற்சிகள் எப்போதுமே மெதுவாக செய்யக்கூடியது. உங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்ப நீங்கள் இந்த செஞ்சீங்க அப்படின்னா நீண்ட கால பலன்களை உங்களுடைய கால்களுக்கும் இடுப்புகளுக்கும் இந்த உடற்பயிற்சி வந்து கொடுக்கும். ஸோ உடற்பயிற்சியோடு சேர்ந்து போதிய அளவு நீங்கள் வந்து உறக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் அங்கீகரிக்கப்பட்ட இரவு நேர உறக்கம் இருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் 6 மணி நேரம் உறக்கம் இருக்கணும். அப்போ தான் தசைகள் மீண்டு வருவதற்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ உடற்பயிற்சிகளோடு சேர்ந்த உறக்கமும் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.